வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாளோடு எடுத்த விளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி வடி சாதம் வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டோன்னா சாதம் ஒட்டாமல் வரும். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பாப்பாவா? பாப்பாவா? தூக்கி கீழே போடுங்க கொடு. அது உன் பாப்பாவா? பாப்பா மாதிரியே இல்லையே. பாப்பா இருக்கா? பாப்பா மாதிரி இல்லையே அது. அதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கல. இங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? பாப்பாவே இல்லை. அங்க இல்லையே. அங்க எங்க பாப்பா இருக்கு? எண்ணெய் வந்துட்டு சுத்தமாக தீந்து போயிட்டு அதை ரீஃபில் பண்ணிவிட்டு அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்ததை டிக்ரீஸ் பண்ணி கம்மி பாயிண்டில் வச்சுக்கிட்டேன். அப்படியே விட்டோன்னா சாதம் வந்து தீஞ்சு போயிடும். காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி தான் நிறைய டைம் வந்து நடந்திருக்கு. நல்லா தீஞ்சு போயிடும். சுத்தமாக வாயிலேயே வைக்க முடியாது. என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது லைட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே நைஃபும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி பழசு ஒன்று இருந்தது. அதை தம்பி பாப்பா 2 பேர் எடுத்து விளையாடுன்ட்டு அதை வந்து வீணாக்கி விட்டுட்டாங்க ஒரு ககமாக போயிட்டு. இந்த சாதத்துக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 3 குடமிளகாய், முட்டைக்கோஸ், கேரட், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா சாதமும் வந்து நல்லா வெந்துட்டு அதை வடித்து விட்டுட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறமா காயெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை பிடிச்சிட்டு எல்லா காயையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். குடமிளகாயை கட் பண்ணும்போது அந்த விதை பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நீள்வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். சாப்பிடும்போது கொஞ்சம் மொத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கூட மெலிசாக கட் பண்ணியிருக்கலாம் போல். காயெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் தோல் உரித்து வச்சுருந்த 8 பல் பூண்டு, 2 கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு என்கிட்ட வந்து தக்காளி சாஸ் தான் இருந்தது, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 பதத்துக்கு காய் வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி வந்ததும் ஆற வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நான் வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். கடைசியாக வறுத்து வச்சுருந்த முட்டை, பெப்பர் தூள் 2ஐயும் சேர்த்துட்டு சாதத்தை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இதுக்கு பேர் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்னு வச்சுருக்கலாம். முட்டை வந்துட்டு ரொம்பவே கம்மியாகிட்டு இன்னொரு 3 முட்டை சேர்த்துருக்கணும் போல். சாப்பிடும்போது காய் தான் வந்து நிறையா இருந்தது. முட்டை வந்து தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது காயெலாம் நிறையா இருந்துச்சுன்னா சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு காய் நிறையா இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது. கம்மியாக போடு அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சாப்பாடு ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு வந்துட்டு சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் போல் அதிலே வந்து இருக்க வச்சுட்டேன். அப்போ தான் வந்து புழு இருந்தால் செத்து போயிடும். இந்த சைட் பார்த்திங்கன்னா பக்கோடா பண்ணுறதுக்கு மசாலா தான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, அதே அளவுக்கு கரம் மசாலா தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு விழுது இது வந்துட்டு 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் இருத்துட்டு மசாலா கூட வந்து கலந்து வச்சாச்சு. இந்த சைடு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாமேன்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மசாலா கலந்து வச்சுருந்த காலிஃப்ளவர் தூக்கி அதில் போட்ட உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகிட்டு கேஸ் காலி ஆயிடுச்சு போல். November 25 அப்போது வந்து கேஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ March 4 அப்போ மாற்றினோம். கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலவே வந்துட்டு அந்த கேப்பில் பசங்களும் வரதுக்கு டைம் ஆகிட்டு சரி அவங்களுக்கு வந்து கேரட் ஜூஸ் போடலாமேன்ட்டு மீதி இருந்த கேரட்டை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட் வரதுக்கு லேட் ஆகிட்டு சரி அவங்கள பார்த்துட்டு இருந்தேன், வேலைக்கு ஆகாதுன்ட்டு இண்டக்ஷன் அடுப்பு இருந்தது. சரி அதில் போட்டு பொரித்து எடுத்துடலாமேன்ட்டு அதில் வச்சுருந்தேன். இந்த இண்டக்ஷன் அடுப்பில் ஒரு சில டைம் பால்லாம் வைக்கும்போது அது வந்து தெரித்து மேலே பட்டுரும். அதனால் இதில் வந்து எண்ணெய் சட்டி வைக்கலாமா அப்படின்னு தயங்கிட்டு தான் வச்சேன். எதுக்கும் ஒரு ஸ்டெப் பேக் நின்று தான் வந்து பொரித்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரித்து வெளியே வரல. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா பக்கோடா வந்து ரொம்பவே சூப்பராக மொறுன்னு வந்திருந்தது. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு காலிஃப்ளவரே பிடிக்காது, ஆனால் இதை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா தம்பி பாப்பா 2 பேர்த்தையும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பால்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே பால் டப்பாயில் ஏதோ ஊற்றி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாப்பா வந்துட்டு சாய்ச்சி பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பால் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் இனிப்பாக இருக்கனால அதை வந்து குடிச்சிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு வந்துட்டு சேமியா தான் பண்ணியிருந்தேன். இந்த சேமியா வந்து ஒரு 1/4 பாக்கெட் தான் இருந்தது. கரெக்டாக ஒருத்தவங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. நல்லா இருக்கா காய்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஆச்சி? பச்சையா தின்றீங்க. நல்லா இருக்கா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்தது. அன்றைக்கி மார்னிங் கொத்தமல்லி புதினா தொக்கு தான் பண்ணியிருந்தேன். சாதமும் வடித்து விட்டாச்சு. அப்படியே மதியத்துக்கும் சேர்த்தே பண்ணியிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சோம்பு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு சிம்பிளாக பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். காய் வெட்டும் போதே தம்பி வந்துட்டு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுட்டு இருந்தான். பாப்பாவும் ஒரே ஒரு கேரட் வந்து இருந்தது, அதை எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாமேன்ட்டு மேலே வந்துட்டு கத்தாழை செடி வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு 2 மடல் வந்து பறித்து வச்சுருந்தேன். ஒன்று வந்துட்டு தலைக்கு, இன்னொன்று வந்துட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாமேன்ட்டு. அதோட முள் பகுதி, ஓரத்தில் இருக்க முள் பகுதி, அப்புறமா சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வந்து வெளியே அப்படியே வந்து வச்சுட்டேன். அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு வரும்போது கோதுமை மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கவரை பார்த்ததும் தம்பி பாப்பாவும் அம்மா பூரி சப்பாத்தின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நைட்டுக்கு சப்பாத்தி கூடவே பன்னீர் மசாலா பண்ணலாமேன்ட்டு ஹோம்மேட் பன்னீர் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பால் வந்து காய்ச்சி பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு லெமனை வந்துட்டு புழிஞ்சு விட்டு வடிகட்டி அதில் ஊற்றிக்கிட்டால் பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை வந்து இட்லி பானையில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்துட்டு பிளாஸ்டிக் தான் இருக்குது, அதனால் சூடை எப்படி பிளாஸ்டிக்கில் ஊற்றுறதுன்ட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்து எடுத்து இட்லி பானையில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நார்மல் வாட்டரை எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு புழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு வச்சுட்டு அது மேலே வெயிட்டு தூக்கி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விட்டு அப்படியே வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறமா பறித்து வச்சுருந்த கற்றாழையோட அந்த தோல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டும் வந்து ஹேர்லலாம் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஹேருக்கு அப்ளை பண்ணி முடித்ததும் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இது வந்து அப்ளை பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. மேரேஜ்க்கு முன்னாடி அடிக்கடி அப்ளை பண்ணுவேன். அங்கே வில்லேஜ் சைடுனால நிறையா வந்து கிடைக்கும், இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா பன்னீரும் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதை வந்துட்டு அந்த காட்டன் கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராகவே வந்திருந்தது.
வாக்கில் சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு நானும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டேன். நாங்கள் வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்ருவோம், நானும் தம்பி பாப்பாவும். ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட் 9 மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. தம்பி பாப்பா சாப்பிட்றதுனால நானும் வந்து அந்த டைம்லேயே சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 தக்காளி பழத்தை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதோட தோல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வந்துட்டு நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட வந்து ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து குறைன்னு தான் அரைஞ்சிருந்துச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன்னால் வந்து சரியாக அரையல. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு உருண்டை பிடிச்சி தேய்ச்சி வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 3 தேய்ச்சி வச்சதும் தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்தால் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக சுட்டோன்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போவே தேய்ச்சி வச்சுட்டு உடனே போடுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். கல் சூடானதும் மாவை போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/4 பதத்துக்கு 2 சைடும் வந்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு ஸ்டவ்வில் தோசைக்கல் எடுத்துகிட்டு அந்த நெருப்பில் வந்து வச்சா ரொம்பவே சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தம்பி பாப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.